நைன்டிஸ் மூவிஸ் ரீவைண்ட் ரிவ்யூவில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பணக்காரன் படத்தோட ரிவ்யூ பார்க்கணும். இந்த படம் 1990 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இதில் கௌதமி, சரண்ராஜ், ஜனகராஜ், விஜயகுமார், சுமித்ரா, சத்யபிரியா அதுக்கு மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பி வாசிக்கு எடுத்திருப்பாரு, இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பி வாச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல மியூசிக் வந்து ஒரு இளையராஜாவோட மியூசிக் வந்து ஒரு ப்ளசன்ட் சொல்லலாம். 100 வருஷம், உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அப்படிங்கிற ரிப்பீட் மோட்ல கேட்குற சாங்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. இந்த படத்தை இந்த கதையை பற்றி ஆரம்பத்துல விஜயகுமார், சுமித்ரா லவ் பண்ணுவாங்க. அவங்க கர்ப்பமாயிடுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க பிரியிறப்ப விஜயகுமார் வேற பொண்ணு சத்யபிரியா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவாரு. இவங்க குழந்தை பிறந்து ராதாரி என்ன பண்ணுவாரு, அவங்க குழந்தைய செந்தாமாட்ட கொடுத்து கொள்ள சொல்லிடுவாரு. இவங்க குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி விடுவாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வளர்ந்து இருக்கிறப்ப அதே அவங்க அப்பா எஸ்டேட்டுக்கு வேலைக்கு ரஜினிகாந்த் போவாரு. அங்க விஜயகுமார் சந்திப்பாரு. அந்த ஃபேமிலி சத்யபிரியா அவரோட பையன் சரண்ராஜ் இவன் அந்த ஃபேமிலியை சந்திக்கிறப்ப பிற்பகுதியில சுமித்ராவோட தாங்க அம்மாவை சந்திச்சாரா, விஜயகுமார் யாருன்னு அப்புறம் விஜயகுமார் தான் அப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சில ட்விஸ்ட் அண்ட் டர்னோட படத்தை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அந்த காலத்துல ரஜினிகாந்துக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருந்தது. அவருக்கு அந்த ஃபார்முலா ஒட்டி வந்த படம் தான் இந்த படமும். பாக்ஸ் ஆஃப்ல ஒரு வசூல் கடப்புனுச்சு தான் பண்ணோம். இது கூட நிறைய படங்கள் வந்தது. அதுல ஒரு முக்கியமான படம் புலனூர் சாமி படம். அப்போ அந்த காலத்துல பொங்கலுக்கு 7-8 படங்கள் வரும். அதுல இந்த படக்காரன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு வின்னிங் தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து ரஜினிகாந்தோட ஆக்டிங் வந்து ஒரு அவர் அந்த ஃபார்முலாவை அப்படியே எல்லா படத்துலையும் பண்ணுவாரு. காமெடி வித் எமோஷனல் அண்டு மாஸ் எலிமெண்ட்ஸு, டைலாக் எல்லாத்துமே இந்த படத்துல இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல என்ன இருக்குமோ எல்லாமே இந்த படத்துல இருக்கும். ரஜினி சாரோட அந்த மாஸ் அந்த சீக்வன்ஸு எல்லாமே இருக்கும். டைலாக், மாஸ் டைலாக் எல்லாமே இந்த படத்துல இருக்கும். இது ஒரு ஃபுல்ஃபில் கமர்ஷியல் ஃபிலிம். இப்ப பார்த்தா கூட ரசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் தான். இப்ப நிறைய வாட்டி டிவில எல்லாம் போட்டிருப்பாங்க, சில பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனு அதை இந்த மாதிரி படத்தை ரஜினிகாந்த் சாரை பிடிக்கணும், ரஜினி ரசிகராக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சோனி லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு என்ஜாயபிள் மூவி.